வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப், அதாவது ஏசர் கேட்வே NE46 இந்த லேப்டாப்போட சர்வீஸ் தான் பார்க்க போறோம். இந்த லேப்டாப் வந்து எதுக்காக கொடுத்துருந்தாங்கன்னா, இது வந்து விண்டோஸ் 7ல வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. விண்டோஸ் 7ல ஒர்க் ஆனாலுமே என்னன்னா லேப்டாப் வந்து ரொம்ப லேகியா இருக்கு, என்னால் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை வந்து அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். என்னன்னா 8GB ரேமும் 256 SSD வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா லேப்டாப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இதில் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டிருந்தாங்க. விண்டோஸ் 11 வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகாது, வேணாம், என்னன்னா ரொம்ப கஷ்டப்படும் லேப்டாப், அதனால நம்ம விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவோம், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்க விண்டோஸ் 10 மாறுறப்ப ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லேப்டாப்பை வாங்கி செக் பண்ணுறோம். செக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. சரி ரைட், இது மட்டும் தானே கம்ப்ளைண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்து ரைட் சைடு திரும்பி பார்க்குறோம், அதில் வந்து ஒய்ஃபை சிம்பிள் வந்து சுத்தமாகவே காமிக்கலை. ஏன்னா அது ஒய்ஃபை சிம்பிளே நமக்கு காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சார்ட்டை கேட்டேன், என்ன சார் ஒய்ஃபை சிம்பிள் காமிக்கல? ஆமாம் சார், அதில் கீபோர்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, ஒய்ஃபை வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. அது மாதிரி டேட் அண்ட் டைம் வந்து இன்னைக்கு ஒரு டேட் வச்சோம்னா நாளைக்காவது எந்திரிச்சு பார்த்தோம்னா வேற டேட் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இருக்கு இதுல. அதை வந்து எனக்கு கம்ப்ளீட்டாவே கிளியர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ரைட், ஓகே, நம்ம வந்து இதை ஃபுல்லாக தான் சர்வீஸ் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பேட்டரியை வந்து ரிமூவ் பண்றேன். ஸோ இதில் நம்ம இப்போ போர்டை வந்து வெளில எடுத்துக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீபோர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ இதில் வந்து மேலே உள்ள இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேட்டை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே கீழே வந்து இந்த கீபோர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கீபோர்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்த வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம இதில் வந்து நியூ கீபோர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இதில் வந்து நியூ கீபோர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதில் அந்த 3 அப்படின்ற கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி போட்டாலுமே திரும்பி அது வந்து டென்ஷன் தான் ஆகும் உங்களுக்கு, திரும்பி வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குமே ஒழிஞ்சு அது அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது. இதே நம்ம கீபோர்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் எதுவும் வராது, அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட்டு வந்து ரொம்ப காஞ்சி போயிடுச்சு, அதனால் தெர்மல் பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்லையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்குவோம், க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு நிறையா இருக்குது, அதையும் வந்து க்ளீன் பண்ணிக்குவோம். டஸ்ட்டு எங்கெங்கே தெரியுதோ இந்த மாதிரி ஓல்டு லேப்டாப்பை பொறுத்தளவு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஹீட் சிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் EVM 256 SSD தான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை லேப்டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இதில் 8GB DDR3 ரேம் தான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இருக்கிற ஆல்ரெடி 2GB வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம 8GB ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மாற்றியாச்சு. ஏன்னா கீபோர்டு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, 256 SSD ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 8GB ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சிமாஸ் பேட்டரி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை வந்து தனியாக காமிக்கிறேன், அதை வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல. நாலுமே வந்து நம்ம இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு இந்த லேப்டாப்போட ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். 2 hours later. இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இந்த லேப்டாப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம்.
இப்போ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வந்து கூகுள் குரோமா இருக்கட்டும், டிஸ்பிசியாக இருக்கட்டும், அதாவது நான் வந்து நம்ம அவங்க சார் சொன்ன கம்ப்ளைண்ட்ல வந்து இந்த ஒய்ஃபை இருக்குது பார்த்தீங்களா, ஒய்ஃபையை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபைல வந்து எல்லாமே ஷோ ஆகுது. அதாவது எல்லா டவருமே வந்து ஷோ ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எதுவுமே ஷோ ஆகாது. இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிக்குது. டேட் அண்ட் டைம் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அந்த 3 கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுதுல்ல, அந்த கீயும் வந்து பர்ஃபெக்டாக இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த லேப்டாப்போட சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.